கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தான் பொண்ணு அபிராமி அருணாச்சலம் இவங்க 2 பேத்தோட கல்யாண நாள சிறப்பா கிராண்டா கொண்டாடணும்ப்பா. இது எல்லாமே உன் பொறுப்பு தான் அப்படின்னு கார்த்திகிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க பாட்டி. பாட்டி கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடும் நான் ஜாம்னு பண்ணிடுறேங்கிறாங்க கார்த்தி. இதுக்கு தான்ப்பா என் பேராண்டி வேணுங்கிறது. சரி எல்லாம் நீ பார்த்துக்கோ, உன் கையில் பொறுப்பு ஒப்படைச்சாச்சு, எல்லாம் நீ பார்த்துக்குவே, எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க பாட்டி. நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் தேவைதானா? இந்த வருஷம் போகட்டுமே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்கிறாங்க அபிராமி. அம்மா வீடுன்னு இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லாமே நான் சரி பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி புறப்பட்டு வரும்போது நாச்சியா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு, இதை எல்லாமே சரி பண்ணிட்டு தான் திரும்ப ஊருக்கு வரணும்னு முடிவோடு வராங்க ராஜேஸ்வரி பாட்டி. பாட்டி வந்துட்டு இருக்காங்களா, எந்த நேரம் வேணாலும் வரலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மலர்விழிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாத்தே அப்படின்னு தீபா கேட்குறாங்க. இன்னும் இல்லைம்மா, சரவணன் அதை பற்றி ஏதோ பேச்சே கொடுக்காம இருக்கான். பாவம், கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தா, ஆனால் அது கொடுத்து வைக்காம அதுக்கப்புறம் சரவணனும் அதை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். என்னன்னு தெரியல, அம்மா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியுங்கிறாங்க அபிராமி. என்னது பாட்டி வர்றாங்கன்னு வீடே பரபரப்பாக இருக்குதே, அந்த பாட்டி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு தெரியலையே. நம்மளை வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எது சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை பாட்டி வந்து நம்மளுக்கு இது வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க ரியா. அதுக்கு முன்னாடியே அந்த பாட்டியை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். இது எல்லாமே ஐஸ்வர்யா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஐஸ்வர்யாவை பார்க்க போகிறாங்க ரியா. ரியா வந்ததை ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே பாரு, உதவின்னு மட்டும் வந்து என்ன கேட்டுறாத. இவ்வளவு நாளைக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியே துரத்தின ஏன் புருஷன் இப்போ தான் கார்த்தி சொன்னதுக்காக மன்னிச்சு வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டு திரும்பவும் நான் ஏதாவது தப்பு பண்ணேன் நிரந்தரமாக என்ன டைவர்ஸ் பண்ணிடுவான், தயவு செய்து என்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐயோ, கடைசி நேரத்தில் இந்த ஐஸ்வர்யாவும் சேர்ந்து கழட்டி விட்டுட்டாலே ஒருவேளை நம்மளை இருக்க விடுவாங்களா இல்லை துரத்திடுவாங்களா ஒன்றும் புரியலையேன்னு ரியா குழப்பத்தோட வராங்க. கார்த்திகிட்ட கேட்குறாங்க, எங்க கல்யாண நாளுக்குள்ளேயே மீனாட்சி அக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஆனந்த் மாமா கூட சேர்த்து வைக்கிறதா சொல்லியிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க, உங்களோட பிளான் என்னன்னு கேட்குறாங்க. தீபா ரகசியமாக சொல்கிறாங்க கார்த்தி. அதுக்கு முன்னாடியே பாட்டிக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்பவே வருத்தப்படுமில்லங்கிறாங்க. பாட்டிக்கு மட்டும் இங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைங்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது ராஜேஸ்வரி பாட்டி அப்படி ஜம்முன்னு கம்பீரமாக வந்துட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வந்ததுமே அமர்க்கலமா ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க. ராஜேஸ்வரி பாட்டி வந்ததுமே இந்த ரியாவை தான் பார்க்குறாங்க. ஆமாம், என்னது புதுசாக இருக்காளே, இவ யாருன்னு கேட்குறாங்க. அது அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க. ஓ, புது வரவா, புரிஞ்சதுங்கிறாங்க. என் பேர் ஆனந்த் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது உள்ளே இருக்காரு, கூப்பிட்றான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியா போய் உங்களை தான் பாட்டி வந்து வராதுக்கு முன்னாடி கேட்குறாங்கங்கிறாங்க. அச்சோ, பாட்டிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, போச்சு நான் மாட்டிக்கிட்டேங்கிறாங்க ஆனந்த். இந்த வீட்டில் இந்த பாட்டியை பார்த்து இவ்வளோ பயமா? நடக்கவே நடக்காது. மீனாட்சி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு ஆனந்த் கூட சேர்ந்து இந்த அபிராமி அத்தை கல்யாணத்தில் நான் தான் போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரியா. ஆனாலும் இந்த பாட்டி என்ன அப்படி கொடூரமாக பார்க்குதே, நம்மளை சுட்டு எரிச்சிடுற மாதிரி எல்லாம் பார்க்குது. இதுக்கிட்ட எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க ரியா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.